நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1 முதல் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருக்கிறார், நீச்ச நிலையில் இருக்கிறார். ஒரு சந்திரனோடு இணைவதால் ஒரு 2 நாள் நீச்ச பங்கம் இருக்கிறார். மற்றபடி நீச்ச நிலையில் இருப்பதால் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருந்தாலே கன்ஃபியூஸ்டு நிலை வரும். அதாவது உங்களையே குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பிடிமானத்தை, நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. சமூகத்திலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை, இந்த நட்சத்திரங்களில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்குறார், சிறப்பு. 10ல் கேது இருக்கிறது, ஒரு பாவியாவது இருக்கிறது, சிறப்பு. மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சென்று விட்டார், புண்ணிய சனின்னு சொல்லக்கூடிய நிலை. 4ல் ராகு இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. மற்றபடி 10க்குடைய சூரியன் 7ல் இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு. மொத்தத்தில் இந்த வாரம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லுமா, உத்தியோகம் அமைதியாக இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும். பண வரவு என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 7ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவி கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான நேரம். குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். ஆனால் 10ல் கேது இருந்தால் நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை மேற்கொண்டு இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறேன், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், மேற்கொண்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சமும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். நீங்கள் கடனை வாங்கினீங்கன்னா அந்த கடன் தான் வளருமே ஒழிய தொழில் வளராது. அதில் லாபம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. வரக்கூடிய லாபம் வரும், அவ்வளோதான். நீங்கள் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள், பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் வீடு கொடக்கூலி, அதாவது அசையா சொத்துக்கள் மூலம், அசையும் சொத்துக்கள் மூலம் பல வகையில் வருமானம், கணவன் அல்லது மனைவி மூலம் வருமானம், பிள்ளைகளால் வருமானம், இப்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம். இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வருமானம் வந்தால் செலவு பண்ணி தானே ஆகணும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைப்பீங்க, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுப்பார். 5 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார். ஏன்னா ராகு பிரம்மாண்ட நாயகன்.
அதனால் உங்கள் சக்திக்கு மீறி கடனை வாங்கி செலவு பண்ணிங்கன்னா அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாதுல்ல. பிள்ளைகளை அதே போல் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க உயர்கல்விக்கோ இல்லை உள்நாட்டிலேயோ உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. தாராளமாக செலவு பண்ணக்கூடிய இந்த அம்சம் இருக்கிறது. சிறப்பான காலமாக இது, சிறப்பான நேரம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சிறப்பாக இருக்கிறது. வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்த சவாரி நடத்தி பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பிரமாதமான காலம். சனி பகவான் 5ல் இருக்கார், புண்ணிய சனின்னு சொல்லக்கூடிய நிலை. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம். நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சனி 3ஆம் பார்வையாக 7ல் உள்ள சூரியனை பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு அல்லது தந்தை வழி சொந்தங்களும் உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய நேரம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்து போகணுங்க. 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 7ஆம் வீட்டு அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 12ல் இருக்கார். நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போகணும். சூரியனை சனி பார்க்கிறது, செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களும் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனை வரும். எச்சரிக்கை தேவை. அரசியல்வாதிகள் கூட தங்களுடைய மேலிடத்தில் தங்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள எச்சரிக்கையோடு செயலாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதாவது ஜோசியராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக. இருந்த போதிலும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் சேர்ந்துருக்கும். ஆனால் சுப செலவு தான் அதிகப்படியாக இருக்கும். மற்றபடி சனி பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது 9ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது 10ல் கேது இருக்குது, 11ஐ சனி பார்க்கிறது. 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். அது மட்டும் இல்லை, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆகக்கூடிய நிலை. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.